இருந்தா என்ன, ஆரஞ்சு கலர்ல இருந்தா என்ன, பால் பச்சை கலர்ல இருந்தா என்ன அப்படி நீங்க கேட்கலாம். ஆனா காமிக்ஸ்ல இதே டைப் ஆஃப் சென்டினல்ஸ், அதாவது மூவில காட்ட போற இந்த வகையான சென்டினல்ஸ் காமிக்ஸ்ல எப்படி இருக்கு, மூவில எப்படி இருக்குன்னு பார்த்தா காமிக்ஸ்ல நீல கலர் கண்ணு, இது சிவப்பு கலர் கண்ணுன்னு குத்து வச்சிருக்கு. அண்ட் அதே மூவி பக்கம் வந்தா எக்ஸ்மென் டேஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் பாஸ்ட்ல எல்லாம் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். எங்கேயுமே இந்த சென்டினல்ஸோட கண்ணு பச்சை கலர்லயே இருக்காது. அப்போ சம்பவம் இருக்கு. டூம் மொத்த சென்டினல்ஸையும் கண்ட்ரோல் எடுத்துட்டான். அண்ட் இப்ப தான் அந்த ஓஜி இஸ் பேக் கிடிமான கீழே விழுந்து கிடக்கிற ஸ்டீவ் ராஜஸ்க்கு கையை கொடுத்து தோர் மேல தூக்கி வாட்டி மாமே நம்ம எல்லாரையும் போய் பொளந்துட்டு போன்னு கேமரா அப்படி சைஸா மூவ் பண்றானுங்க. தோர் அவரோட ஸ்டோம் பிரேக்கரை பிடிக்கிறாரு. அண்ட் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட மியால் நிற பிடிக்கிறாரு. சாரி, ஸ்டீவ் ராஜஸ் அவரோட மியால் நிற பிடிக்கிறாரு. ஏன்னா இப்ப கரண்ட் கேப்டன் அமெரிக்கா நம்ம ஃபால்கன் தான் இருக்காரு. அண்ட் எலினா பலோவா கண்ணுல எல்லாம் மரண பீதி. என்னடா இவ்வளவு பெருசா இருக்கிறீங்க, நான் சாதாரண பிளாக் ஹீரோடா, இதெல்லாம் நம்மளால இதெல்லாம் முடியாதுங்க. ஏட்டா எங்க இருந்து கூட்டு வந்து வேற ஒரு பிளானட்ல எங்கடா அடி வாங்க விடுறீங்கன்னு ஆச்சரியத்தோட உச்சகட்டத்துல அந்த சென்டினல்ஸ் எலும்ப நம்ம அக்கா பாத்துக்கினே இருக்கிறாங்க. மறுபடியும் ஒரு கருப்பு உருவமா நம்ம டாக்டர் டூமா காட்டுறாங்க. அண்ட் அப்படி இங்க வந்தா ஷாங்ஜி மாமா கூடவே நம்ம நைட் கிராவலர். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்குன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன் ரூமர் படி. சோ அவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்ப ஒன்னாயிடுறாங்க. இப்ப எல்லா அவெஞ்சர்ஸும் ஒண்ணு கூட ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தரா. மிஸ்டிக் அண்ட் சைக்ளாப்ஸையும் காட்டுறாங்க. என்னடா எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களும் பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேம்பிட் மாமாவும் சீட்டை குளிக்கிட்ட எவன்டா அதுக்கு முன்னாடி எங்க ஏரியாவுக்குள்ள வரதுன்னு மஜாவா வந்து நிக்க, பின்னாடியே நம்ம இப்ப இருக்கிற கேப்டன் அமெரிக்காவா இருக்கிற ஃபால்கன் மறுபடியும் வந்து நிக்கிறாரு அவரோட ஷீல்டோட. அண்ட் இந்த தடவை என்னன்னா நம்ம கேப்டன் கிட்ட ஷீல்டு இல்ல, ஆனா நம்ம ஃபால்கன் கிட்ட தான் ஷீல்டு இருக்கு. எண்ட் கேம்ல பார்த்த அந்த ஃபைட் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சரி, அதெல்லாம் நமக்கு இருக்கு. அண்ட் நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்கும் வந்துறாரு அவரோட புது சூட்டோட. அந்த ஒரு மாதிரி ரெட்ரோ ஸ்டைலிக்கா சூட் புதுசா ஒன்னு ரெடி பண்ணிருக்காங்க. இந்த ஃபங்கோ பாப்ல கூட நம்ம வீடியோல பார்த்திருப்போம். மேல லிங்க் கொடுக்குற அந்த வீடியோ பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரியான மேல ஒரு ஒயிட் கலர் கோட் மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறாரு. அவரும் நூல் போராட்டா மாதிரி வந்து இறங்குறாரு இந்த ரவுண்டுக்குள்ள. ஒண்ணு இல்ல சித்தப்பு சித்திகளா, நீங்க மைண்ட்ல இப்ப இமேஜின் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு மேட்டர் தான். 2012 வந்து அவெஞ்சர்ஸ் படம் ஞாபகம் இருக்கா? அந்த படத்துக்கு நம்ம போய் பார்த்தோம்னா அங்க நியூயார்க் பேட்டில் நடக்கும்போது எல்லாரும் ஒரு சென்டருக்கு வந்து பிளேஸ் ஆகி சங்கிலி கருப்பேன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அவங்கள சுத்தி அப்படியே கேமரா மூவ் ஆகும். அந்த ஷாட் அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா எக்ஸ்மேன், அவெஞ்சர்ஸ் எல்லாரும் இருக்கானுங்க. மிஸ்டிக்ல இருந்து எல்லா எக்ஸ்மேனும் வந்து நிக்கிறாங்க. அண்ட் எல்லா அவெஞ்சர்ஸ் வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் நடுவுல வந்து நின்னுகிட்டு அப்படியே கேமரா அப்படியே ஸ்பேன் ஆகும். நம்ம கேப்டனும் தோர் வந்து இறங்குறாங்க. இந்த தடவை நம்ம கேப்டன் பாரான்னு பயங்கரமான ஃபங்க் விட்டுருக்காரு. அண்ட் சைக்ளாப்ஸ் அவரோட வைசரை தட்டவும் மொத்த ஃபைட்டும் ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல சென்டினல்ஸ் எல்லாம் பயங்கர ஓவர் பவர்டா இருக்கு. இங்க நம்ம அவெஞ்சர்ஸ், எக்ஸ்மேன், அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எல்லாம் சேர்ந்தும் எதையுமே தடுக்க முடியாத லெவலுக்கு இருக்கு. எல்லாமே டாக்டர் டூமோட மேஜிக்கால கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ முதல்ல சண்டை செய்யறோம்னு இறங்குறானுங்க நம்ம பசங்க. அண்ட் அதோட இந்த 1.5 நிமிஷம் கிளிப் அப்படியே முடியுது.